வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கொத்தவரங்காயில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். கொத்தவரங்காய் எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு காய் அப்படின்னாலும் கொத்தவரங்காயில் அடங்கியுள்ள மருத்துவ குணங்கள் மிகவும் ஆச்சரியப்படக்கூடிய வைக்கக்கூடியவங்க. குறிப்பாக 60 வயதை கடந்தவர்களுக்கு தேவையான முக்கியமான அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் கொத்தவரங்காயில் இருக்குது. அதுக்காக வயசானவர்கள் மட்டும் தான் கொத்தவரங்காய் எடுத்துக்கணுமா, இளைஞர்கள் குழந்தைகள் எடுத்துக்கொள்ளக்கூடாதான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது, அனைவருமே எடுத்துக்கொள்ளலாம். இப்போ நீங்கள் கொத்தவரங்காயை பொரியலாகவோ அல்லது பருப்பு சேர்த்து கூட்டாகவோ செஞ்சு எடுத்துக்கலாம். கொத்தவரங்காயில் இருக்கக்கூடிய சத்துக்கள் இருக்குங்க இல்லையா, அது முழுமையாக கிடைக்கணும் அப்படின்னா ஆவியில் கொத்தவரங்காயை வேக வைத்து உண்பது அப்படின்றது இந்த பொரியலாகவோ கூட்டாகவோ சாப்பிட்றத விட இன்னும் சிறந்ததாக இருக்கும். ஸோ நீங்கள் கொத்தவரங்காய் எடுத்துக்கொள்ளும்போது கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள், அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய மருத்துவ நன்மைகள் விளக்கமாக பார்ப்போம். வாங்க அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரிக்கிறதுக்கு கொத்தவரங்காய் எடுத்துக்கலாங்க. ஸோ கொத்தவரங்காய் இம்யூனிட்டி பூஸ்டராக செயல்படும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா கொத்தவரங்காயில் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து நிறைந்திருக்குங்க. ஸோ இந்த விட்டமின் சி என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய உடம்புகள் இருக்கக்கூடிய ரத்த வெள்ளை அணுக்கள், அந்த ஒயிட் பிளட் செல்ஸ் இருக்குங்க இல்லையா, அந்த ரத்த வெள்ளை அணுக்களினுடைய செயல்பாட்டை தூண்டி தொற்று நோய்கள் மற்றும் வைரஸ் பாதிப்புகளுக்கு எதிராக நம்மளுடைய உடலை போராடுவதற்கு நமக்கு பாதுகாக்குது. ஸோ அடிக்கடி உங்களுக்கு ஏற்படக்கூடிய சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகளை குணப்படுத்திக் கொள்வதற்கும் ஆகையால் நம்மளுடைய உடம்புகளில் எந்த விதமான நோய் தாக்கமும் உள்ளாகாமல் நம்மளுடைய ஒட்டுமொத்த நோய் எதிர்ப்பு மண்டலம், அந்த இம்யூன் சிஸ்டத்தையே ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு கொத்தவரங்காய் நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. சருமத்தை பராமரித்துக் கொள்வதற்கு, சருமத்தை பொலிவாக மாற்றிக் கொள்வதற்கு நம்ம கொத்தவரங்காய் எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கொத்தவரங்காயில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நம்மளுடைய உடம்புகள் இருக்கக்கூடிய இந்த ரத்தத்தை சுத்திகரிக்கக்கூடிய தன்மை கொண்டதுங்க. ஸோ ரத்தத்தில் எந்த விதமான கழிவுப் பொருள்களும் இல்லை அப்படின்னா நம்மளுடைய ரத்தத்தில் பார்த்தீங்கன்னா கழிவுப் பொருட்கள் இல்லாமல் இருக்கும்பொழுது தான் போதுமான அளவுக்கு சருமத்தில் நமக்கு பொலிவாக இருக்கும். அப்போ முகப்பொருட்கள் வருவதையெல்லாம் குறைத்து கொண்டு சருமத்தை இளமையாகவும் பொலிவாகவும் மாற்றிக்கலாம். விட்டமின் கே நமக்கு கொத்தவரங்காயில் இருக்கிறதால இது சருமத்தில் ஏற்படக்கூடிய தழும்புகள் மற்றும் காயங்கள் ஏதாவது ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதை விரைவாக ஆறுவதற்கு உதவிகரமாக இருக்குது. அப்போ போதுமான அளவுக்கு நம்மளுடைய முகத்திற்கு பார்த்தீங்கன்னா பொலிவை கொடுக்குது. முகப்பொருட்கள், கண் கருவளையங்கள், கரும்புள்ளிகள், வயதான சுருங்கிய தோலமைப்பு, கோடுகள், கரைகள் கொண்ட மாசு மறுவடைந்த சருமம் இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமம், ஒரு சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ் நமக்கு வேணும் அப்படின்னா தொடர்ந்து கொத்தவரங்காய் நம்முடைய உணவுகள் எடுத்துக்கொள்ளலாங்க. நம்முடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் நம்ம குறைக்கணும், வெயிட் லாஸ் ப்ராப்பராக பண்ணணும் அப்படின்னா கொத்தவரங்காய் நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ குறைந்த கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகள் மற்றும் அதிக நார்சத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காய்கறி கொத்தவரங்காய் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இப்போ நம்மளுடைய உடல் எடையை நம்ம குறைக்கணும் அப்படின்னாலே அதிக கலோரிகள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை எல்லாம் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. குறைந்த கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகளை மட்டும்தான் எடுத்துக்கணும். அந்த உணவுகளும் ஊட்டச்சத்துக்களை நமக்கு அளித்து பசியை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு உணவாக இருந்தால் தான் நம்மளுடைய உடல் எடையை நம்ம குறைக்க முடியும். அப்போ கொத்தவரங்காய் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா இது நம்மளுடைய உணவுகள் சேர்த்துக்கொள்ளும் போது வயிறு நிறைந்த ஒரு உணர்வை இது கொடுக்கும். இதனாலேயே நம்ம தேவையற்ற தின்பண்டங்கள், அதிக கலோரிகள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள் இதையெல்லாம் நம்ம எடுத்துக்கொண்டு உடல் எடையை இன்னும் அதிகப்படுத்திக்க மாட்டோம். அதை முதல்ல நம்ம குறைத்துக் கொள்வோம். அப்புறம் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய கொத்தவரங்காயில் இருக்கக்கூடிய நார்சத்துக்கள் ஏற்கனவே நம்மளுடைய உடம்புகளில் தேங்கியிருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து நமக்கு வேண்டிய ஆற்றலாக மாற்றி கொடுத்துருங்க. அதாவது கொலஸ்ட்ரால்ஸ் எல்லாம் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணி எரிச்சிறதால தொப்பை, தேவையில்லாத கொழுப்பு படிவுகள் இது எதுவுமே நமக்கு தேங்காது. இப்போ உடல் எடையை நம்ம குறைத்துக் கொள்ளலாம். அதுவும் ஆரோக்கியமான முறையில் பக்க விளைவுகளே இல்லாமல் நம்மளால் குறைக்க முடியும். ஸோ அதுக்காக தான் நம்ம கொத்தவரங்காயை நம்மளுடைய உணவுகள் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. எலும்புகள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்ம கொத்தவரங்காய் எடுத்துக்கலாம். போன் ஹெல்த் ப்ராப்பராக இருக்கும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா கொத்தவரங்காயில் இருந்திருக்கக்கூடிய கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் சத்துக்கள் இது அதிக அளவில் இருக்குது. இந்த ஊட்டச்சத்துக்கள் எலும்பை ஆரோக்கியமாக பராமரிக்கக்கூடிய அடிப்படை ஊட்டச்சத்துக்கள். இது என்ன பண்ணும் அப்படின்னா வயது முதிர்வால் ஏற்படக்கூடிய எலும்பு தேய்மானத்தை முன்னாடியே தடுக்கிறதுக்கும் குணப்படுத்துறதுக்கும் எலும்புகளினுடைய அடர்த்தியை அதிகரிக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். குறிப்பாக மூட்டு வலி மற்றும் இடுப்பு வலியெல்லாம் இருக்குது அப்படின்னா அதை சரி பண்ணுறதுக்குமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ நமக்கு இருக்கக்கூடிய அந்த எலும்பு தொடர்பான பிரச்சனைகளான ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகள் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு அலர்ச்சி போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனைகளுமே நமக்கு வரவிடாமல் நம்ம குறிப்பிட்ட ஒரு வயதான காலங்கள்லையுமே 50-60 வயதுகளில் கூட எலும்புகளை பலம் பெற வைத்துக் கொள்ளணும். தசைகள், பற்களை எல்லாம் உறுதிப்படுத்தி கொண்டு உடலை உறுதியாக வைத்துக் கொள்ளணும். நரம்பு தளர்ச்சியெல்லாம் எதுவும் இல்லாமல், தசைப்பிடிப்பெல்லாம் எதுவும் இல்லாமல், எலும்பு தொடர்பான பிரச்சனை எல்லாம் இல்லாமல் வலுவாக நம்ம இருக்கணும் அப்படின்னா தொடர்ந்து இப்போ இருந்தே கொத்தவரங்காய் நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. இளைஞர்களுமே கொத்தவரங்காய் எடுத்துக்கொள்ளும் போது இப்போவே அவங்களுடைய உடல்களை பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை நுழைவு
அளவை கட்டுப்படுத்துறதுக்கு, நாளடைவில் அந்த சர்க்கரை வியாதிகளிலிருந்து விடுபடுவதற்கு நம்ம கொத்தவரங்காய் எடுத்துக்கலாங்க. அந்த டயாபெட்டிஸை வந்து கொத்தவரங்காய் நமக்கு கண்ட்ரோல் பண்ணும். அதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கொத்தவரங்காயில் இருக்கக்கூடிய கிளைகோசைடுகள் இது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய அதிகரித்து இருக்கக்கூடிய அந்த சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கும். அதுக்கான காரணம் கொத்தவரங்காய் வந்து குறைந்த கிளைசமிக் குறியீடு, லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஃபுட்டு. இதுக்கான காரணம் என்னன்னா, இப்போ கொத்தவரங்காயில் வந்து கார்போஹைட்ரேட்டு, கொழுப்பு சத்துக்களோ கிடையாது, நார் சத்துக்கள் தான் இருக்குது. ஸோ நார் சத்து உடனடியாக நம்மளுடைய ரத்தத்தில் இன்சுலினுடைய சுரப்பை சீராக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்போ போதுமான அளவுக்கு ரத்தத்தில் இன்சுலின் ஹார்மோன் சுரக்கப்படும் பொழுது அதிகரித்திருக்கக்கூடிய ரத்த சர்க்கரையினுடைய அளவு, ஹை பிளட் சுகர் லெவல் வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகிடும். நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து நீங்கள் விடுபட்டு விடுவீங்க. ஒருவேளை உங்களுக்கு இப்போ சுகர் ப்ராப்ளம் இல்லை, அப்போ நம்ம கொத்தவரங்காய் எடுத்துக்கொள்ள தேவை இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. இப்போ நீங்கள் உங்களுக்கு இப்போ சுகர் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னாலும் ஃபியூச்சரில் வருங்காலத்தில் வந்து நீரிழிவு பிரச்சனையில் நீங்கள் அவதிப்படக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா வாரத்தில் ஒரு தடவை இப்போ இருந்தே தொடர்ந்து கொத்தவரங்காய் உங்களுடைய உணவுகளை எடுத்துக்கிட்டிங்கன்னா நீரிழிவு அப்படின்ற அந்த நோய்க்கே உங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு வராது. ஸோ அந்த நோய்களே நீங்கள் வராமல் நலமோடு வாழலாம். இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு, ஹார்ட் ஹெல்த் ப்ராப்பராக இருக்கிறதுக்கு, ஹார்ட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு சிறப்பாக செயல்படுறதுக்கு எல்லாமே கொத்தவரங்காயை நீங்கள் எடுத்துக்கலாங்க. ஸோ இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, உங்களுடைய அந்த இதயத்துக்கு வேண்டிய ரத்த ஓட்டம் வந்து ரத்த நாளங்கள் வழியாக போகுங்க. அந்த ரத்த நாளங்களில் ஏதாவது கெட்ட கொழுப்புகள் படிஞ்சிருந்தது அப்படின்னா ரத்த ஓட்டம் போதுமான அளவுக்கு இதயத்துக்கு போகாது. இதனால் மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற இதய செயலிழப்பு அபாய நோய்கள் உங்களுக்கு ஏற்படும். ஸோ அப்போ ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய எல்டிஎல் அப்படின்ற இதயத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை நம்ம குறைக்கணும் இல்லையா, அதுக்கு தான் நம்ம வந்து கொத்தவரங்காய் எடுத்துக்கணும். இப்போ கொத்தவரங்காயில் இருக்கக்கூடிய வளமான அளவில் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து கொத்தவரங்காயில் அதிகம். ஸோ இதில் இருக்கக்கூடிய அந்த நார் சத்து என்ன பண்ணுவோம்னா ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை அகற்றி ரத்த ஓட்டத்தை இதயத்துக்கு வந்து அனுப்பும். மேலும் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த கொத்தவரங்காயில் பொட்டாசியம் மற்றும் ஃபோலேட் சத்துக்கள் இருக்குங்களே, இது வந்து இதய தமனிகளில் அழுத்தம் ஏற்படாமல் பாதுகாத்து பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர், அந்த ரத்த அழுத்தத்தை நமக்கு வந்து சீராக வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இதனால நம்ம இந்த நரம்புகள் ரத்த நாளங்களில் இறுக்கங்களும் இருக்காது. ஸோ போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் வந்து கிடைக்கும், இதயம் ஆரோக்கியமாக இருக்கும். செரிமானம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு, மார்ச்சிக்கல் போன்ற பிரச்சனைகளை தான் நம்ம வந்து விடுபடுவதற்கு கொத்தவரங்காய் எடுத்துக்கலாங்க. நமக்கு வந்து நீர் சத்து, நார் சத்து குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம தொடர்ந்து எடுத்துக்கொள்வதால தான் நமக்கு செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் ஏற்படுதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நார் சத்து மிகுந்த அளவில் காணப்படக்கூடிய கொத்தவரங்காய் உங்களுடைய உணவுகளை எடுத்துக்கிட்டிங்கன்னா செரிமான மண்டலத்தை நீங்கள் எப்போதுமே சுத்தப்படுத்தி சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், வயிற்று வலி, வாயு பிரச்சனை, வயிற்றுப்புறமல் இது மாதிரி எதுவுமே இல்லாமல் ஒட்டுமொத்த செரிமான மண்டலத்தையுமே நீங்கள் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம். குறிப்பாக குடல்களில் தேங்கியிருக்கக்கூடிய நச்சு கழிவுகள் அது எல்லாமே வெளியேற்றுவதில் கொத்தவரங்காய் வந்து முக்கிய பங்கு வகிக்குதுங்க. ஸோ இப்போ நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளை வந்து செரிக்க வைத்து செரிமானமான உணவுகள்லேருந்து ஊட்டச்சத்துக்களை ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளை உங்களுடைய குடல்கள்லேருந்து கொத்தவரங்காய் வந்து வெளியேற்றிடும். ஸோ இப்போ நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகள் இந்த மாதிரி ஆரோக்கியமான உணவுகளாக இருந்தால் தான் உங்களுடைய உடல் அமைப்பும் ஆரோக்கியமாக இருக்கும். கொத்தவரங்காயை வாரத்தில் ஒரு தடவையாவது எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த வாய்ப்பை பெற்று ஊட்டச்சத்துக்களை பெற்று உங்களுடைய உடல் நலத்தை நலமாக பராமரித்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.